Hi guys, welcome to V3 Infotech channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு வியூஸ் போணுமா அப்ப இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அது மட்டும் இல்லாம யூடியூப் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது பர்சனலா க்ரோவிங் ஐடியாஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க வந்து நம்மள டெலிகிராம்ல கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் கைஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து யூடியூப் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாமே ஐகார்ட் டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி எண்டு கார்ட்லேயும் வரும். ஸோ எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட சேனல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட சேனல் வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து நல்ல வியூஸ் அண்ட் ரீச்சஸ்லாம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நீங்கள் அதில் கொடுத்துருக்க டைட்டில், டேகு, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தம்ப்நெயில். ஸோ அந்த ஒரு வீடியோ வச்சு உங்கள் சேனலில் இருக்க எல்லா வீடியோவுமே வந்து நிறைய வியூஸ் போகுதுன்னா அதுக்கான ரீசன் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிளேலிஸ்ட், ஐகார்ட் அண்ட் எண்டு ஸ்க்ரீன். ஸோ அந்த மாதிரி பிளேலிஸ்ட்டு ஆல்ரெடி எப்படி கிரியேட் பண்ணுறது வந்து வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் ஐகார்ட்டை தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐகார்ட் அண்ட் அதே மாதிரி எண்டு ஸ்க்ரீன் வைக்கிறது எப்படி, அதோட யூசஸ்லாம் என்னங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஐகார்ட்னு என்னென்னு பார்த்துடலாம். ஐகார்ட்னா என்னென்னா உங்களோட ப்ரீவியஸ் வீடியோவோ இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போச்சும் போட்ட வீடியோ வந்து இந்த வீடியோவில் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு தான் வந்து ஐகார்ட் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஏதாவது டுட்டோரியல் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து வேறு ஒரு டுட்டோரியல் கொடுத்துருக்கலாம். அந்த டுட்டோரியல் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி ஐகார்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சொல்லும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த இடத்துல உங்களோட சேனல்லேருந்து அதை சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஐகார்ட்டில் கொடுத்தா மட்டும் பத்தாது, அதை வந்து அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். நான் வந்து ஐகார்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆடியன்ஸ் வந்து அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எண்டு ஸ்க்ரீன். எண்டு ஸ்க்ரீன் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா உங்கள் சேனலில் ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு போகிற ஆடியன்ஸ் வந்து அதுக்கப்புறமும் எண்டு ஸ்க்ரீனில் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு மறுபடியும் உங்கள் சேனலுக்குள்ளே இருக்க வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எண்டு ஸ்க்ரீன். ஸோ அந்த மாதிரி எண்டு ஸ்க்ரீன்னால் உங்களோட வியூஸ் அண்டு ரீச்சஸ் வந்து நல்லாவே ரீச் ஆகும். ஸோ இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஐகார்ட் எண்டு ஸ்க்ரீன் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிடுங்க. ஸ்டுடியோக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கே சைடில் வந்து கண்டென்ட் இருக்கும். ஸோ கண்டென்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. கண்டென்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு ஐகார்டு வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க கண்டென்ட்டை சூஸ் பண்ணி அதில் வந்து இந்த பென்சில் மார்க் இருக்கும். ஸோ அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ்குள்ளே வரும். இங்கே வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணுற செக்ஷனாக இருக்கும். ஸோ இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் அண்ட் ஐகார்ட்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வச்சுருக்க எண்டு ஸ்க்ரீன் ஒன்று வந்து டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ரெண்டு ஸ்க்ரீன் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு எலமெண்ட்டை மட்டும் இப்போ நான் டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஒரு எலமெண்ட் வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கூட என்ன ஆட் பண்ணணும்னு கேட்கும். ஸோ இங்கே ப்ளஸ் மார்க் இருக்கும். இதில் எலமெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பிளேலிஸ்ட்டாக, வீடியோவா, சப்ஸ்கிரைபா, சேனலான்னு கேட்கும். நான் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் தான் வச்சுருந்தேன். ஸோ சப்ஸ்கிரைப் வச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் வச்சுட்டதுக்கப்புறமா இது உங்களால் ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சப்ஸ்கிரைப் எலமெண்ட்டுக்கு வந்து டைமிங் செட் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா கூட டெலிட் பண்ணிக்கலாம். 4 எலமெண்ட் வரைக்கும் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து டைம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிங்க. ஒரு பிளேலிஸ்ட்டு அதாவது ஒரு எண்டு கார்டோட டைமிங் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமமாக வந்து 10 செகண்ட்ஸ்குள்ளே இருக்கணும். வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவில் வந்து அது சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஐகார்ட் எப்படி வைக்கணும்னா அந்த எண்டு ஸ்க்ரீனுக்கு கீழே பார்த்தோன்னா ஐகார்ட்னு இருக்கும். ஸோ ஐகார்ட்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஐகார்ட்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஜஸ்ட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸோட டைமிங் காட்டும். இதில் வந்து உங்களுக்கு எங்கே தேவையோ நீங்கள் அந்த மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ப்ளஸ் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் எந்த எலமெண்ட் ஆட் பண்ணணும்னு கேட்கும். அதாவது வீடியோவா, பிளேலிஸ்ட்டாக, சேனலானு நீங்கள் ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட்டோ வீடியோவோ பர்டிகுலராக செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சேஞ்சஸ் வந்து சேவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களால் ஒரு வீடியோவில் 5 கார்ட்ஸ் வரைக்கும் கொடுக்க முடியும். இதுலேயும் உங்களால் பிளேலிஸ்ட், வீடியோ, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் இது எல்லாமே கொடுத்துக்க முடியும். இல்லை சேனலோட லிங்க் வேறு ஏதாவது கொடுக்குன்னா கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கேஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடாக டெவலப்மெண்ட்ஸ்க்கு நிறைய ஐடியாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஜாயின் பண்ணிங்க. உங்களான பர்சனல் டவுட்ஸ்லாம் அங்கே கிளியர் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.